வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய யார் போட்ட கூட வந்து மற்ற ப்ரொடியூசர் எவ்வளோ ஈஸியாக பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியல. டெஸ்பைட் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ என்டையர் க்ரூக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி சுந்தரம் சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். வித்தவுட் தெம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எடிட்டர், கேமராமேன் அண்ட் தென் ஹீரோ அண்ணா, இவங்க எல்லாரோட சப்போர்ட். ஷூட்டிங் டைமில் வந்து சோமு சார் அண்ட் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ படத்தை பாருங்கள், கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முடிஞ்சதுக்கு மேலே ஐ ஹவ் புட் மை எஃபர்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த உற்சாகம் தான், எப்பவுமே உற்சாகம் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு ஆண்டவன் தான் இயக்குனர். ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர். கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம். அதுக்கப்புறம் இயக்குனர் குழு, நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 65 வயசு இளைஞர், அவர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். கடைசி அசிஸ்டண்ட் நான். உண்மையை சொல்லணும், அப்படி தான் எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க. நான் ஒன்றுமே கிடையாது இதில் தாண்டி. இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னென்னா இந்த படிக்கிறதா இருந்தது. பெரிய தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு. 10 வருஷமாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? சரி, இவன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம். இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படிலாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதில் அவங்களாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சால தூக்கி எரிஞ்சிருவேன் ஆகாயத்தில். அது மட்டும் பத்திரமா அங்கேயே இரு, நீ இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால் ஆர்ட்டு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பி சொல்கிறேன், காட்சியாக தான் பார்த்தேன், ஜாலியாக எடுத்துக்கிட்டேன், ரசித்தேன், மனிதர்களை படித்தேன். அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும். அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணாங்கல்ல, என்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும், குட் வைப்பை பக்கத்தில் வச்சுக்கணும், பேடு வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப்பு தான், அவங்க இல்லை. ஸோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள்கிட்ட தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிடும். முழுசாக தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன். அதனால் நான் யாரையும் வெறுக்கலை, விலகி தான் இருக்கேன், விலகி இருந்தேன் நிறைய விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யார்? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பார் இசையமைப்பாளரா. இந்த ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள், 2 கதாநாயகர்கள், 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஐயா சௌந்தரன் ஐயா அவர்கள் 3 பாடல்கள்
பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் 2 பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த கால கட்டங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, 3 சாங்கு தான் போகணும், ஒரு ட்ரெய்லர் ட்ரீசர் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த 3 பாடல்கள் மட்டும். அதை தாண்டி இசையமைப்பாளர் பற்றி சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு. எதனால் அப்படின்னா ஐயா சௌந்தரன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு. அப்போது அந்த 2 பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆர்ஆர் பண்ணாங்க. ஆர்ஆர் வந்து சிறப்பாக வந்திருக்கு. அதை தாண்டி அச்சச்சிச்சோ சாங்கு தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம். சௌந்தரன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம். டியூன் போட்டிருக்கும்போது டைரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே டியூன் போட்டு முடித்த உடனே அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன். ஒன்று மழை பெய்யுது. கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில், அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன், பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில், அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார். இல்லைண்ணா நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், இவ்வளோதாண்ணே, கொஞ்சம் இழுத்தார். சரி நீங்கள் சங்கடப்பட வேணாண்ணா, கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரன் ஐயா அவர்கள் தான். அவர்கிட்ட போயிட்டு, ஏன்னா பாட்டு எழுதுகிறவங்கெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவன். இதுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே கவிதை எழுதுவேன். ஐயாட்ட போயிட்டு, ஐயா நானே எழுதட்டுமா, நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்களா? துளி கூட மழையில் நனையாமல் குடைபிடித்து நடந்து செல்கிறாள், என் இதயத்தை ஈரமாக்கிவிட்டு. பெண்ணை கதவை இழுத்து அடித்து மூடு, விளக்கை அணைத்து விட்டு வா, வெளிச்சத்திற்கு செல்வோம். இந்த 2 கவிதை தான் சொன்னேன். உடனே ஒரு பேடு ஹார்மோனிய போட்டியில் உட்காந்துருந்தாரு. இந்த கையால், இடது கையால் அப்படி இந்த பேடை எடுத்து எழுதுங்க அப்படின்னாரு. அப்படிதான் எனக்கு இந்த பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா அந்த இடது கையால் எழுதுங்கன்னார்ல, அது எனக்கு இப்போ பாடலாசிரியர்ன்ற ஒரு பெரும் பாக்கியம். அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. இப்போ உட்காந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணி எங்கெங்கே எப்படி இப்படிலாம் வரணும், ஒரு டியூனுக்கு எப்படி வந்து கவிதையை உட்கார வைக்கணும், லிரிக்ஸை அப்படிலாம் எனக்கு அன்னைக்கு முழுக்க பயிற்சி கொடுத்து அப்படி எழுதுனது தான் இந்த அச்சச்சோ சாங்கு. எல்லா பாட்டுமே. அதை தாண்டி இப்போ எனக்கு வந்து பாடல் எழுதுறதுல அவ்வளோ ஒரு விருப்பமாக எனக்கு இருக்குது. அதனால் என்னோட கலை உலகத்தில் நான் பாடலாசிரியராகவும் இருக்கேன்னா என்னோட குரு கடைசி வரையும் சௌந்தரன் ஐயா பேர் தான் சொல்லும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சேரன் பாண்டியன் இன்னைக்கும் அதே இளமையோட அதே உற்சாகத்தோட பாட்டு போட்டு இன்னைக்கு பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது என்றும் இளமையாக அவரோட சிந்தனையும் அவர் செயலும் இருக்கிறது தான். சின்னத்தங்கம் இந்த 8 மடிப்பு சேலை அதோட இசையமைப்பாளர் தான் ஐயா அவர்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை தாண்டி ஜெயக்குமார் ஐயா இசைஞானி. நான் பெருசாக ஒரு 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 இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா சௌந்தரன் ஐயா என்னோட குரு. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா இளையராஜா ஐயா, இசை கடவுள். அவர்கிட்ட கடந்த 35 வருஷமா அவர் மேலே உள்ள பற்றில் அவர் கூடவே அவர் சொல்கிற அந்த இசை பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ஐயா இசையமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த 2 இசையமைப்பாளர், 2 கண்கள் இந்த பாடல்களுக்கும் இசைக்கும். அந்த 2 கண்களும் எந்த கண் வந்து பெரிய கண்ணு சின்ன கண் இல்லை, 2 கண்ணும் இருந்தால் தான் அந்த முகமே அழகாக இருக்கும். அப்படி 2 கண்களாக வந்து உட்கார்ந்துருக்கிற
2 கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை